السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنه هو الحق وأبقى صدق الله العلي العليم. قال جرير بن عبد الله رضي الله تعالى عنه ما حجبني رسول الله صلى الله عليه وسلم منذ أسلمت ولا رعاني إلا لحيك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மா வரையில் பிறரை சிரிக்க வைப்போம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழும்போது சில மனிதர்களுக்கு பணம், காசுகள், பதவிகள் அதிகமாக இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஒன்று இருக்கும், ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும். அந்த பணமும் அந்த பதவியும் அந்த பொருளாதாரமும் அவரை விட்டு போகும்போது அந்த மகிழ்ச்சியும் அந்த சிரிப்பும் அவரை விட்டு அப்படியே போகிவிடும். நாளைக்கு மறுமையில் ஒரு நரகவாசி, கடைசியாக நரகத்துக்கு செல்லக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்வான், யா அல்லாஹ், இந்த நரகத்தினுடைய சூட்டு தன்மை வெப்பத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அப்போது அல்லாஹ் கேட்பான், நரகவாசியே, என்னை எதற்காக வேண்டி அழைத்தாய்? இல்லையா அல்லாஹ், என்னோட ரப்பை நான் அழைத்தால் நரகத்தில் இருந்தாவது எனக்கு அல்லாஹ் பதில் தருவான் என்ற நோக்கத்தோடு தான் என்னோட ரப்பை நான் அழைத்தேன். மறுபடியும் சொல்றான், யா அல்லாஹ், நரகத்தினுடைய காற்றினுடைய வெப்பம் என்னால் தாங்க முடியவில்லை, நரகத்தினுடைய மேல் தளத்துக்கு என்னை கொண்டு போயா அல்லாஹ் என்று அவன் மறுபடியும் புலம்புவான். மறுபடியும் அல்லாஹ் கேட்பான், என்னை எதற்காக வேண்டி அழைத்தாய்? என்னோட ரப்பை நான் அழைத்தேன். என்னுடைய ரப்பு இரக்கம் காட்டக்கூடியவன், என்னுடைய ரப்பு அருளாளன், என்னுடைய ரப்பு ரஹ்மத்து மிக்கவன் என்று மறுபடி சொல்கிறான். மறுபடி யா அல்லாஹ், நரகத்தினுடைய மேல் தட்டிலே கொண்டாந்து வைத்து சொர்க்கத்தினுடைய வாசலை பார்க்கும் போது அழகான காட்சிகள், அழகான குழந்தைகள் விளையாடுகிறது, எல்லா நபர்களும் சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த காட்சி எனக்கு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று மறுபடி புலம்புவான். மறுபடி அல்லாஹ் கேட்பான், என்னை எதற்கப்பா அழைத்தாய்? நான் என்னுடைய ரப்பை நான் அழைத்தேன். என்னுடைய ரப்பு அருளாளன், ரஹமத்தாளன், கிருபையாளன். அவனுடைய அருள் என்பது விசாலமானது, அதனால தான் என்னுடைய ரப்பை நான் அழைத்தேன் என்று அவன் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிரித்தவாறு ஒரு மனிதன் நரகத்தில் இருந்து அவனுடைய கஷ்டத்தை நினைத்து அல்லாஹ் அவனுக்காக வேண்டி விடுதலை செய்து அந்த சொர்க்கத்துக்குள்ள போகும்போது எந்த அளவுக்கு அவன் சந்தோஷம் அடைகிறான், எந்த அளவுக்கு அவன் மகிழ்ச்சி அடைகிறான்.
அதைவிட ஒரு மகிழ்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், சிரித்த வண்ணவாறு நீ சொர்க்கத்துக்குள்ள போ. மறுபடி கேட்கிறான், யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்குள்ள போனா என்னை எல்லாரும் நரகவாதி என்று சொல்வார்கள், நரகத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று அவர் எல்லா நபர்களும் சொல்வார்கள். அதனால் நான் நரகத்தில் இருக்கும்போது என்னுடைய உடம்பு வேதனையோடு ஆங்காங்கு தழும்புகள் எல்லாம் இருக்குகிறது. அந்த தழும்புகளை நீக்கிவிட்டு நீ என்ன செய்ய, என்னை ஒரு பரிசுத்த மனிதனாக, உனக்கு பிடித்த ஒரு அடியானாக, உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எனக்கு என்னை சொர்க்கத்துக்கு செல்லவே யா அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்து மகிழ்ச்சியோடு சிரித்த வண்ணவாறு அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அவனை உள்ள போ சொல்கிறான். உள்ள போ. அவ ஆனந்தத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு சொர்க்கத்துக்குள்ளே ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தகப்பனை பார்த்தால், தாயை பார்த்தால், எப்படி அப்பாவை பார்த்தால் வேகமாக ஓடோடி வருமோ, அதே மாதிரி அந்த மனிதன் சொர்க்கத்துக்குள் வேகமாக ஓடோடி செல்கிறான். அந்த காட்சி, அந்த அழகான அந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அடியானே, உனக்கு சொர்க்கத்துக்குள்ள உனக்கு என்னதெல்லாம் தேவையோ நீ எல்லாத்தையும் நினைத்தான் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சியோடு சிரித்த வண்ணவர் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, யாராவது ஒரு மனிதர் கவலையோடு இருக்கும் போது, பொருளாதாரத்திலே கவலையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே கவலையாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு மத்தியிலே கவலையாக இருக்கலாம், அந்த கவலைகளுக்கு மத்தியில நாம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். மார்க்கம் சொல்லுகிறது. அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபி நான் அழிந்து விட்டேன் என்று தன்னுடைய கையை தலையிலே வைத்து அடித்துக்கொண்டு ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அழிந்து விட்டேன் 3 முறை சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏப்பா கொஞ்சம் அமைதியா இரு, முதல்ல சொல்லு அப்படின்னா, என்ன தவறு செய்தாய்? இல்லை யா ரசூலல்லாஹ், ரமலானுடைய நேரம், அந்த நேரத்தில் என்னுடைய மனைவியிடத்தில் நான் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தேன், நடக்கக்கூடாது ஒன்று நடந்து விட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பரிகாரம் இருக்குகிறது என்று சொன்னார்கள். இதற்கு பரிகாரம் இருக்குகிறது என்று சொல்லும் போது கவலையோடு வந்தவர்கள் சிரித்து விட்டார்கள். தன்னுடைய தலையில அடிச்சுக்கிட்டே வந்தார், நான் அழிஞ்சிட்டேனே அப்படின்ட்டு. கவலையோடு வந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பரிகாரம் இருக்குகிறது என்று சொல்லும் போது, அப்படியா, அந்த பரிகாரத்தை ஃபுல்லா நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அந்த பரிகாரத்தை ஃபுல்லா நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்ட்டாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 60 நோன்பு வைக்கணும் அப்படின்ட்டாங்களாம். ஒரு நோன்பு வச்சு வழங்காமத்தான் நான் அங்க வந்து நிக்கிறேன் அப்படின்ட்டாங்களாம். ஒரு நோன்பு வச்சு வழங்காமத்தான் நான் அங்க வந்து நிக்கிறேன், அந்த 60 நோன்பு வச்சா என்னால முடியாது. அப்படியா, அப்ப 40 நபர்களுக்கு நீ என்ன செய்ய, உணவு கூட அப்படின்டா. நானே ஒரு ஏழை, என்கிட்ட எங்க இருக்கு 40 பேருக்கு உணவு கொடுக்கிறதுக்கு? அப்படி இல்லைண்டா ஒரு அடிமையை விடு, அந்த ரகீபா சொல்றாங்க, என்கிட்ட பிரடி வேண்டா இருக்கு தவிர என்கிட்ட அடிமையெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல இவர்கள் பதில் சொல்லும் போது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பார்த்து சிரித்து கொண்டு இருந்தார்கள். சொல்றாங்க, ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுவாப்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்களாம். கடுவாப்பல் தெரிகின்ற அளவுக்கு நபிகள் சிரித்தார்கள். அந்த நபரை கொஞ்சம் ஓரமா நிக்க வச்சாங்க. ஓரமா போய் நில்லுப்பா, உன்னை பார்த்தாலே நீ சிரிப்பாத்தான் வருது, அங்க தள்ளி போய் நில்லு அப்படின்ட்டாங்களாம். மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் வருது. அந்த பேரிச்சம்பழம் வந்த உடனே அந்த யாருப்பா, அந்த அப்துல்லா, அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிட்டு இந்த பேரிச்சம்பழத்தை எல்லா நபர்களுக்கு பங்கு வச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்களாம். யார சொல்லலாம், 2 கருகு மலை, கருப்பு நிற மலைக்கு மத்தியில மதீனாவிலே ஆக பரம ஏழை நாங்க தான். மதீனாவிலே பரம ஏழை, எங்களை விட வேற ஏழை யாருமே கிடையாது. நாங்க தான் மிக பெரிய, ரொம்பவும் அடிமையாக ஒரு ஏழையெல்லாம் இருக்கிறோம். அதனால இந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா என்னோட குடும்பத்துக்கு நான் பங்கு வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சிரித்த வண்ணவாறு ஒரு மகிழ்ச்சியோடு அந்த நபர்களுக்கு அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஒரு மனிதர்களுக்கு கவலையாக வரும்போது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பு தன்மையை நகைச்சுவையை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்களோடு சேர்ந்து இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக நீங்க அதிகமா துஆ செய்யுங்களா அப்படின்னாங்களாம். பொதுவாகவே ஒருவர் நம்மளுக்காக வேண்டி துஆ செய்யும் போது நம்மகிட்ட ஒரு சந்தோஷம் ஒன்று வரும், அவருக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். பரவாயில்லையே என்னையும் துஆ செய்ய சொல்றாரா அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். மனைவியா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், உறவினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு மனிதன் கவலையோடு இருக்கும் போது எனக்காக நீ துஆ செய்ய என்று சொல்லும் போது அவர்களுக்காக நாம் மன நிறைவோடு துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ என்பதுதான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, அவருக்கு ஒரு மகிழ்ச்சி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்காக வந்து நீங்க அதிகமா துஆ செய்யுங்களா அப்படின்னா. சும்மா கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பான முறையிலே உரையாடுவது கூட ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதிரி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் உன்னுடைய முழு பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. யாரு துஆ செய்யறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு துஆ செய்யறாங்க, ஆயிஷாவே அல்லாஹ் உன்னுடைய முழு பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக, உன்னுடைய தேவைகள் அனைத்தும் அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக, நாளைக்கு எந்த விதம் நரகத்தினுடைய வேதனை இல்லாமல் அல்லாஹ் நாளைக்கு உன்னை சொர்க்கத்தில் நுழை செய்வானாக, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குவானாக. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மன நிறைவோடு துஆ செய்யும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் மீது மடியில் அப்படி படுத்து சாஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. இதே மாதிரி யாரு ஒரு துஆ செய்வா? இதே மாதிரி ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உனக்கு அதிகமாக துஆ செய்வதை விட என்னுடைய உம்மத்துக்கு நான் அதிகமாக துஆ செய்யறேன் அப்படின்றாங்களாம். உம்மத்து மீது அதிகமாக அக்கறை கொண்டவர்கள், உம்மத்து மீது அதிகமாக மகிழ்ச்சி கொண்டவர்கள், சிரிப்பு தன்மை கொண்டவர்கள் யார் தெரியுமா? நாளைக்கு மறுமையில் என்னுடைய உம்மத்து என்னுடைய சிபாரிசை கொண்டு மகிழ்ச்சியோடு நான் அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்னது யாராவது ஒரு கவலையோடு இருந்தாலும் சரி, நான் அவர்களை சிரிக்க வைக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம் மதீனாவிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கு 2 நபர்கள் சிறுவராக இருந்தவர்கள் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருக்கும் போது இவருடைய ஒட்டகம் இன்னொருடைய தோட்டத்திலே மேய்ந்து விட்டது. அவரை பார்த்த உடனே இந்த தோட்டத்துக்காரர் அவரை கொலை செய்து விட்டார். அந்த நபரை உமருடைய சபைக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கொலை செய்யப்பட்ட அவருடைய தந்தையும் அங்கு நிற்கிறார். என்னுடைய மகனை இவரை கொலை செய்து விட்டார், இவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா நபர்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவரை பார்க்கும்போது பாவமா தெரிகிறது. இவரை பார்க்கும்போது ரொம்பவும் பாவமா தெரிகிறது. சிலவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கானா, சரி போப்பா பொழைச்சி போப்பா அப்படிமோ எல்லாம் அதே மாதிரி ரொம்ப பாவமா இருக்கிறது. அங்க இருந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவருக்கு உடனே நீங்க தண்டனை கொடுக்க வேண்டும், இவருக்கு நீங்கள் உடனே தண்டனை கொடுக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். ஒரு நிலைமையை பார்க்கும்போது திருமணம் முடித்தவாறு தெரிகிறது, குழந்தைகள் உள்ளவாறு தெரிகிறது. அதனால் அவருடைய கேட்கப்பட்டது, உனக்கு திருமணம் ஆகிருச்சா? ஆயிருச்சு. எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க. பொதுவாகவே தூக்கு மேடைக்கு போனாலும் உன்னுடைய கடைசி ஆசை என்றுதான் கேட்பார்கள். தூக்கு மேடைக்கு போனாலும் உன்னுடைய கடைசி ஆசை என்று என்ன கேட்பார்கள். அதே மாதிரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் கேட்டார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்ட்டு. அவருடைய முகத்தை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்டுபிடிச்சிட்டாங்க,
எல்லாருக்கும் ஆசைகள், என்னுடைய பிள்ளைய பார்க்கணும், என்னுடைய மனைவியை பார்க்கணும், இதான் என்னுடைய கடைசி ஆசை அப்படின்டா. உங்களுக்கு சாட்சியாக யார் வந்து நிற்கிறார்? உங்களை விடுற 3 நாள் டைம், உங்களுக்கு பகரமாக ஒரு ஆள் தேவை என்று சொல்லும் போது அந்த கூட்டத்தில் இருந்த அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கையை உயர்த்துகிறார்கள். அவருக்கு சாட்சியாக நான் வந்து நிற்கிறேன், அவருக்கு சாட்சியாக நான் வந்து நிற்கிறேன். அந்த 3 நாள் அவகாசம் அவர்களுக்கு கொடுங்கள், அவர் மனைவி மக்களை பார்த்து விட்டு அவர்கள் வரட்டும், வரவில்லை என்றால் என்னுடைய தலையை நீங்கள் வெட்டுங்கள் என்று அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் போது அங்க இருந்த மதீனா வாசி எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியம். என்ன அபூதர்தாவே, எப்படி நீங்க ஒப்புக்கொண்டீங்க? அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற அந்த முழு நம்பிக்கையோடு அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கொலை செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி சாட்சியாக வந்து நின்றார்கள். 3வது நாள் வந்துவிட்டது. மதீனாவிலே பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரம், எல்லா நபர்களும் வந்து நிற்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே பின்புறத்தில் இருந்து உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார். சூரியன் மறைகின்ற நேரம், அன்னைக்கு பார்க்க எப்போதுமே சூரியன் சீக்கிரமாக மறைகின்ற நேரம், அன்றைக்கு மெதுவாக மறைகிறது. அந்த கொலை செய்யப்பட்டவர், கொலை செய்தவர் அந்த 3வது நாள் சூரியன் மறைகின்ற நேரத்திற்கு முன்னாடி அவர்கள் ஓடோடி வருகிறார். ஓடோடி வரும்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூதர்தாவே, நேரம் அவகாசம் ஆகிவிட்டது, உங்களுடைய தலையை வெட்டுவதற்கு ஆள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், அவர் இன்னும் வரவில்லை என்று சொல்லும் போது அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் தைரியத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்ட நேரத்தில் கொலை செய்யப்பட்டவர் வந்து நிற்கிறான். வந்து நிற்கும் போது அங்கு இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். ஒரு மனிதன் கவலையோடு இருக்கும் போது அவனுக்கு உடனுணையாக இருந்து அவனிடத்தில் இருந்து அவனுக்காண்டி உதவி செய்தாரே, இந்த காட்சியை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று மகிழ்ச்சியோடு அடைந்தார்கள். மதீனா வாசிகள் அனைவர்களுமே சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன் தெரியுமா? அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா தலை வெட்டப்படக்கூடிய நேரம், அதற்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டவர்கள் வந்து விட்டார். வந்த உடனேயே அவர் கையை பிடித்து என்ன சொல்றாங்க, எனக்கு 3 நாள் அவகாசம் கொடுத்து நீங்கள் சாட்சியாக இருந்ததற்கு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லும் போது அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்ப சொல்றாங்க, யாராவது ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது அவர்களுடைய கவலையை நீங்கள் போக்குங்கள், அவருக்கு சிரிப்பு தன்மையை அவர்களுக்கு சொல்லி அவருடைய கஷ்டத்தை மறக்கடிங்கள். இது இஸ்லாமுடைய மார்க்கம் சொல்லித் தரப்படுகிறது. சிரிப்பு என்பது, மகிழ்ச்சி என்பது அல்லாஹ்வின் அருள் கொடை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்மகிட்ட யாராவது சிரிப்பு அப்படின்னா ஒருவரை பார்த்தோடனே ஒரு சிரிப்பு ஒன்று வரும். பொதுவாகவே ஒரு ஆளை பார்த்தாலே ஒரு சிரிப்பு ஒன்று வரும். அந்த மாதிரி சிரிப்பு இல்லை, அது வேற சிரிப்பு. ஒரு நபர்களை பார்க்கும்போது ஒரு பொன் சிரிப்பு ஒன்று வரும் அல்லவா, ஒரு பொன் சிரிப்பு, சரி பரவாயில்ல நல்ல மனுஷனா இருக்காரா அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு தன்மையோடு நாம் இருக்க வேண்டும். பிறரை நாம் சிரிக்க வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நுஐமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சஹாபி, எந்த நேரம் பார்த்தாலும் எல்லா சஹாபாக்களையும் சிரிச்சுக்கிட்டே வைக்க சொல்லுவார். எல்லாரும் சிரிங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு சொல்லுவோம் அல்லவா. ஏன்னா மௌத்து வீட்டுக்கு போனா சிரிச்சுக்கிட்டா இருக்கணும் அப்படி இல்லை. ஒரு சிரிப்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு அவர்கள் வந்தால் அவரை பார்த்த உடனே எல்லா சஹாபாக்களும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சிரித்து விடுவார்கள். அந்த நுஐமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சபைக்கு வந்து நபி வரை சிரிக்க வைத்தார்கள், மகிழ்ச்சி அடைய செய்தார்கள்.
அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்துல சிரித்தவாறு சொர்க்கம் செல்வாயாக, ஆமீன். நீ சிரித்தவாறு நீ சொர்க்கம் செல்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுஐமார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லும்போது வ அன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கா, அல்லாஹ்வை சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ்வை அழ வைக்கிறான். அப்ப ரெண்டுமே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தான் வருகிறது. அந்த சிரிப்பு தன்மை என்பது நம்முடைய உடம்பு முழுக்க இருக்க வேண்டும். எந்த இடத்தில் சிரிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதோ அவனுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ஒரு ஹதீஸிலே ஒன்று வருகிறது, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஹஜபனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து அஸ்லம்து வலா ரஆனி இல்லா லஹீக, நான் இஸ்லாத்தை ஏற்ற உடனே, நான் எப்போது இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டனோ அதில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையை பார்த்தால் சிரிக்காமல் போக மாட்டார்கள். யாரு? அந்த சஹாபி இஸ்லாத்தை எப்போது ஏற்றுக்கொண்டார்களோ அப்போதில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கும் போதெல்லாம் சிரித்தவாறு இருப்பார்கள், என்னையே பார்த்து சிரிக்காமல் போக மாட்டார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவை சொல்வதில் அதிகமாக ஆர்வத்தோடு இருந்தவர்கள். அல்லாஹ் சொல்வான், உஜூஹி யௌமைதின் நாலிரா, நாளைக்கு மறுமையில் மகிழ்ச்சியோடு சிரிப்பு தன்மையோடு சிலர் சொர்க்கத்துக்கு செல்வார்கள். நாளைக்கு மறுமையில் சிலர் தன்னுடைய முகத்திலே புளிதுபட்டவாறு அவர்கள் இருப்பார்கள். சிரிக்கணும். வசதி வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் பத்தாது, பணம் காசுகள் கோடிக்கணக்கில் இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷமான அந்த சிரிப்பு இருந்தால் தான் நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியம். யாராவது ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அந்த நோய்க்கு மருந்தாக ஏதாவது ஒரு நல்ல நகைச்சுவைகளை சொல்லி அவர்களை சிரிக்க வைத்து அவர்களை மகிழ்ச்சியாக அடைய செய்ய வேண்டும். இது மார்க்கத்தினுடைய ஒரு கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே சஹாபாக்கள் எங்கேயாவது சிரித்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில வந்து அமர்ந்து விடுவார்கள். பேசுங்க, நானும் சிரிக்கிறேன் அப்படிம்பாங்க. உங்களோட சந்தோஷம் நான் பங்கு கொள்கிறேன், சந்தோஷமா சிரியுங்கள், பேசுங்கள், கவலைகளை போட்டு வைக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உள்நாக்கு தெரிகின்ற அளவுக்கு நபி அவர்கள் சிரிக்கவில்லை, பொன் சிரிப்போடு சிரிப்பார்கள். அவருடைய சிரிப்பை பார்த்தாலே நம்மளுக்கும் சிரிக்கணும் என்ற ஒரு தன்மை வந்துவிடும். நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்முடைய கணவன் மனைவியா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி, யாராவது நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் யாராவது ஒரு கவலையோடு இருக்கும்போது அந்த கவலைக்கு மருந்தாக நாம் அவர்களை மகிழ்ச்சியோடு வைக்க வேண்டும். ஏதாவது நகைச்சுவையை சொல்லி அவற்றை இருக்கக்கூடிய ஒரு கவலைகள் நான் போர்க்க வேண்டும். இன்னைக்கு நிறைய நபர்கள் மன அழுத்தத்தின் காரணமாகவே முடங்கி கிடக்கிறாங்க. இந்த மன அழுத்தம் இருக்க அது எவ்வளவு பெரிய நோய் தெரியுமா? மனுஷனையும் கொன்றும். அவர் மௌத்து தான், அவர் உயிரோடு இருப்பார், ஆனால் மன அழுத்தம் என்பது அவர் அப்படியே கொண்டு விடும். அந்த மாதிரி உள்ளவர்களை பார்க்கும் போது எல்லாம் நாம் முகம் சிரிப்போடு அவர்களை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நகைச்சுவை சொல்லி அவர்கிட்ட இருக்கக்கூடிய கவலைகளை நாம் போக்க வேண்டும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து நிக்கிறாங்க. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரித்தால் அழகு, நபி அவர்கள் சிரித்தால் அழகு, அவருடைய கண்களை பார்த்தால் சுருமா இட்டவாறு இருக்கும், ஆனால் சுருமா போட்டிருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க நேரம் போது எல்லாம் ஒரு சிரிப்பு தன்மை வந்துடும், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அந்த மாதிரி நாம் இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுவான்,
நீங்கள் யாரை பார்த்தாலும் இறை நம்பிக்கையோடு அவர்களை மகிழ்ச்சியோடு நீங்கள் பேசுங்கள், உறவாடுங்கள், உறவுகளின் மேம்பாட்டு கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்முடைய குடும்பத்துடைய உறவுகள் யாராவது பிரிந்து கடந்தாலும் மகிழ்ச்சியோடு அவர் சிரிப்பு தன்மையோடு அவர்களை ஒன்று சேருங்கள், நீங்கள் நாளைக்கு மறுமையில் சிரிப்பு தன்மையோடு சொர்க்கம் செல்லலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான நாளில் கூட ரசூலுல்லாஹ் சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்கிறாங்க. மகிழ்ச்சியான நாள்னா எல்லா நாளுமே மகிழ்ச்சியான நாள் தான். வெள்ளிக்கிழமை என்பது ஒரு பெருநாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாள். ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், நோன்புடைய நாள் என்பது மகிழ்ச்சியான நாள். அந்த நாள் எல்லாம் வரும்போது எல்லாம் நம்முடைய முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு செழிப்பு, ஒரு குடும்பத்து எல்லா நபர்களுக்கு இடத்துல ஒரு தன்னை அறியாமலே ஒரு உற்சாகம் வந்துவிடும். அதே மாதிரி தான் எப்போதுமே உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கழியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மனசுல கவலைகள் போட போட நோய்கள் தான் அதிகமா வரும். யாராக இருந்தாலும் யாரை வேண்டாலும் பேசட்டும், அதை விட்டு விடுங்கள். யார் யாரை பத்தி எல்லாம் பேசுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுவான். இவர் என்னை பத்தி பேசுகிறார், அவர் என்னை பத்தி பேசுகிறார், என்னோட குடும்பத்தை பத்தி பேசுகிறார், என்னோட தம்பியை பத்தி பேசுகிறார், இப்படி எல்லாம் சொல்லும் போது மன அழுத்தத்தை கொண்டாந்து போட்டு நீங்களும் ஒரு நோயாளியாக மாறிவிடாதீர்கள். எல்லா நபர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருங்கள். அது மார்க்கம் சொல்லுகிறது. மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்கள் சொல்வார்கள், ரஹமது ஈசா ஹசன் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நேசிப்பவர்களை கண்டால் சிரியுங்கள், அது உங்களின் அன்பை உணர வைக்கும். இரண்டாவதாக சொல்றாங்க, உங்களில் எதிரியை கண்டால் சிரியுங்கள், அது உங்களின் மனதில் தைரியத்தை உண்டாக்கும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக சொல்றாங்க, உங்களை விட்டு விலகி இருப்பவர்களை கண்டால் நீங்கள் சிரியுங்கள், அது உங்களிடமிருந்து விலகியது எண்ணி அவர் வேதனைப்படுவார். நாலாவதாக சொல்றாங்க, அறிமுகம் இல்லாதவர்களை கண்டால் நீங்கள் சிரியுங்கள், அது உங்களுக்கு நன்மையாக மாற்றப்படும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சிரிக்கவும் செய்ய வைக்கிறான், அழுகையும் செய்ய வைக்கிறான். நாம் அல்லாஹ்ட்ட எதை கேட்க வேண்டும்? யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழும் போது நான் சிரித்தவாறு நாம் மரணிக்க செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிஸ்வாக்கை கடித்து மெதுவாக மென்று நபி அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி மெதுவாக மிஸ்வாக்கு செய்துவிட்டு தன்னுடைய கையை வானத்தின் பக்கம் உயர்த்தவாறு சிரித்தவாறு முகத்தை, அவருடைய முகத்தை பார்க்கும் போது எல்லாம் எல்லா சஹாபாக்களும் சொல்கிறார்கள், வரலாறுகளை இப்படி ஒரு முகத்தை நாங்கள் காணவில்லை. மரணிக்கும் போகும்போது கூட ஒரு மகிழ்ச்சியோடு சிரித்தவாறு மரணித்தார் என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் மரணிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போகும்போது கூட சிரித்தவாறு மரணித்தார்கள். நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய ரூஹு போகுவதற்கு முன்னாடியாவது நம்முடைய முகத்தில் கொஞ்சமாவது செழிப்பு வரணும். இஞ்சி நிங்கிற மாதிரியே முகத்தை வச்சிருக்க கூடாது, உருன்னு வச்சிருக்க கூடாது. எப்போதுமே நம்முடைய முகத்துல ஒரு சிரிப்பு, என்னமோ அவர்கிட்ட பணங்காசை கேட்கிற மாதிரியும் அவர் வீட்டுல போய் திங்கிற மாதிரியும் அவர் என்னமோ அதை நிறைய நபர்கள் ஃபீல் பண்றாங்க. ஆஹா, என்னது அது வார ஓரமா ஒதுங்கிறாங்க. என்னத்தங்க வாங்கிட்டு போறாங்க? நாளைக்கு கபருக்கு போனா கூட உடுத்த துணி கூட நம்மளுக்கு சொந்தம் அல்லவா, சொந்தம் இல்லை அல்லவா? அதே மாதிரி நாம் மரணிக்கும் போகும்போது நாம் சிரித்தவாறு மகிழ்ச்சியோடு மரணித்தால் நாளைக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஷஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க ஒட்டகத்தில் ஏறுறாங்க, ஏற முடியல, தன்னுடைய தொடையை காட்டுறாங்க. தொடையை காட்டி அவங்க மேலே ஏறி உட்காரும் போது அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. யாருடைய மனைவி? நம்முடைய மனைவி தானே,
இப்போ நம்முடைய மணியை பைக்கில் வச்சு கூட்டிட்டு போனால் யாராவது சொல்லுவாங்களா? சில நபருடைய கண்ணோட்டம்லாம் வேற மாதிரி இருக்கும். இங்கே பாடுறான், என்னைக்கும் கூட்டு போறான் ஆள், இன்னைக்கு கூட்டிட்டு போறாரு பாடுறா அப்படின்ட்டு. ஆனால் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொடையில காலை வைத்து நீ மேலே ஏறுமா அப்படின்னாங்க. இருந்தவர்கள்லாம் சொல்றாங்க, ஒரு மாரியப்பா யார சொல்லலாம், நீங்க நபி, நான் நபியா இருந்தாலும் என்ன, நான் நபியா இருந்தாலும் என்ன, என்னுடைய மனைவிக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டாமா, சிரிப்பை மகிழ்ச்சி அவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி நம்முடைய மனைவிட்டையாவது கொஞ்சமாவது சிரித்து பேசுங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் அல்லவா, இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு தன்மை இல்லாம தான் இன்னைக்கு தலாக்கும் ஹுலாவும் அதிகமா பெருகி கொண்டே இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பிரிவினை, சொத்தை பிரிச்சு கூடு, அதை பிரிச்சு கூடு, இதை பிரிச்சு கூடு, எல்லாமே நம்ம எல்லாம் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதே மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்டா, குடும்பத்தோடு கூட்டு குடும்பமாக நம்ம எல்லாம் வாழணும் அப்படின்டா, எல்லா நபர்களோடு சேர்ந்து அனுசரிச்சு சிரிப்பு தன்மையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாதான் அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒருவர் கேட்டாரு, ஒரு இறைநேசர் செல்வர், அவர் போய் கேட்டாராம், என்னங்க நான் 10 வருஷமா தொழுதுகிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த மகிழ்ச்சியுமே கிடைக்கலையா அப்படின்ட்டாராம். அப்ப அந்த இறைநேசர் சொன்னாராம், நீ எப்படிப்பா தொழுத? ஆமா, நான் மோயினாறு பக்கத்துல 10 வருஷம் நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், இமாம் ஜமாத் தொழுகையெல்லாம் விட்டுறதே கிடையாது, இமாம் ஜமாத்து நான் நின்று தொழுகிறேன், நின்று தொழுதாலும் என் குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷமே இல்லையே அப்படின்னு வந்து கேட்டாராம். முதல்ல உன் பொண்டாட்டி தொழுகிறான் அப்படின்னு கேட்டாங்களாம். முதல்ல உன்னுடைய மனைவி உன்னுடைய பிள்ளைகள் தொழுகிறாங்களா அப்படின்னு இறைநேசர் கேட்கும்போது மேங்களையும் பார்த்தாராம். முதல்ல உன்னுடைய மனைவி மக்கள் நீ தொழுவ சொல்லு, அந்த தொழுதாத்தான் உன்னோட குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்ம மட்டும் நன்மைகளை சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, நம்முடைய மனைவி மக்கள் நன்மைகளை சம்பாதிக்கணும் அப்படின்டா நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், தொழுக சொல்லணும். நம்ம வீட்டில் உள்ளவங்கள மனைவி மக்களை உமாமார்களை தொழுக வைக்க சொல்லணும். தொழுகமா, நம்ம வீட்டில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு, சந்தோஷம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வரணும் அப்படின்னா நீங்கள் தொழுகுங்க, நானும் பள்ளியாசலுக்கு தொழுதுட்டு அல்லாட்ட கையேந்தி கேட்டு ஒரு மகிழ்ச்சியோடு நான் வீட்டுக்கு வரேன் என்று சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னைக்கு அப்படிலாம் மாறி போச்சு எல்லாமே. ஒரு இந்த விருந்து வீட்டுக்கு போனாலும் மகிழ்ச்சி இல்லை, ஒரு கல்யாண காட்சி வீட்டுக்கு போனாலும் மகிழ்ச்சி. ஏன்னா கேட்டா பல பிரச்சனைகள், அவன் எனக்கு எதிரிங்க, இவன் எனக்கு எதிரிங்க, அவன் எனக்கு துரோகிங்க. எதிரி கூட மன்னிச்சிடலாம், துரோகியை கூட மன்னிக்க முடியாது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டியெல்லாம் நம்முடைய குடும்பத்துடைய சந்தோஷத்தை யாரும் இழந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்திலே வாழும்போது கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக யாரு வாழுகிறார்களோ அந்த குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் எப்போதும் சிரிப்பு தன்மையோடு அல்லாஹ் வழங்கிக் கொண்டே இருப்பான் என்று சொல்லிவிட்டு மறுபடி ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறாங்க, வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை மறக்காமல் யார் அல்லாஹ்வை ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதுமே, அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் எப்போதுமே மகிழ்ச்சியும் சிரிப்பும் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் எதுவும் இல்லாமல், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி போட்டுவிட்டு கூட்டு குடும்பமாக ஒரு மகிழ்ச்சியோடு சிரிப்பு தன்மையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிரித்து வாழ்ந்தார்களோ, மகிழ்ச்சி வாழ்ந்தார்களோ, சஹாபாக்கள் எல்லாம் எப்படி சிரிப்பு தன்மையோடு வாழ்ந்தார்களோ, நாளைக்கு மறுமையில் சிரிப்பு தன்மையோடு சொர்க்கம் செல்வார் என்று சொன்னார்களே, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தோடு, மனைவி மக்களோடு, பேரம்பத்திகளோடு, சொந்த பந்தங்களோடு, ஊர்வாசிகளோடு, எல்லா நபர்களோடு ஒரு மகிழ்ச்சியோடு சிரிப்பு தன்மையோடு, வேற்றுமை தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சிரிப்பு தன்மையோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சிரித்தவாறு மகிழ்ச்சியோடு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களுடைய குழந்தைகளையும் இந்த ஊர் வாசிகளையும் எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.